அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பழங்கால கிணற்றை கிராம மக்களே தாமாக முன்வந்து தூர்வாரினர். சூரிய மணல் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அக்கிராமத்தில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு குடிநீர் பயன்பாட்டிற்காக வெட்டக்கிணறு ஒன்றை உருவாக்கினர். இதில் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடிநீருக்காக இந்த கிணற்றை பயன்படுத்தி வந்தனர். இந்த கிணற்று நீர் சுத்தமாகவும் சுவையாகவும் இருப்பதால் நீண்ட தூரத்தில் இருந்து வந்து மக்கள் குடிநீரை எடுத்துச் செல்கின்றனர். இந்த நிலையில் வெட்டக்கிணறு தோன்றியது முதல் தற்போது வரை தூர் வாரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் நீர் சரியாக ஊற்றெடுக்க முடியாமல் தண்ணீர் கலங்கலாக இருந்துள்ளது. இதையடுத்து கிணற்றை தூர்வார அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்திருந்த நிலையில் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து கிராம மக்களை தாமாக முன்வந்து தூர்வாரி நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேணி தண்ணி நம்ம பாட்டிலில் வாங்கி குடிக்கிற தண்ணியை விட இது நல்லா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகவே 10 கிலோமீட்டர்லேருந்து இருக்கிறவங்க தூரம் கூட இங்கே வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது இன்றைக்கி நேற்று நடக்கல, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக எல்லாருமே இங்கே தான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் இந்த கீழே யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போ எல்லாரும் பழகப்பட்டு எல்லாருமே இங்கேருந்து வராங்க. இங்கே உடையாளம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாண்டமடம், கிழக்க பார்த்திங்கன்னா சின்ன வளையம், ஆண்டி மடம், அங்கேருந்து கூட வந்து தண்ணி எடுக்கிறாங்க. இன்கேஸ் சில டைம் சென்னையிலேருந்து கூட இங்கே வர்றவங்க ஊருக்கு வரவங்க கூட வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த கேணி தூர் வராமல் இருக்கிறத நாங்களே தூர் வாரிக்கிட்டு இருக்கிறோம். ஊர் மக்கள் மட்டும் அவங்களோட நாங்களே வந்து நிதி உதவி திரட்டி நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அரசாங்கம் வந்து எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை. அரசாங்கங்களுக்கு சின்ன வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த கேணி வந்து இன்னும் பல 100 வருஷம் வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கேணியை கட்டித்தரதுக்கான ஒரு ஏற்பாடை வந்து அரசாங்கமும் இந்த பஞ்சாயத்தும் சேர்ந்து செஞ்சு கொடுத்ததுன்னா அது மக்களுக்கு செய்கிற பேருதவியாக இருக்கும். கரூரில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக அமராவதி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஆண்டாங்கோவில் தடுப்பணை நிரம்பி வழிகிறது. கோடைக்காலம் தொடக்கத்தில் ஆண்டாங்கோவில் தடுப்பணை வறண்டு காணப்பட்டது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் தடுப்பணைக்கு 305 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் தடுப்பணை நிரம்பி வழிந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. மேலும் அமராவதி பாசனத்தை நம்பியுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.